இது வந்து ஒரு கல்யாண வாரமான்னு தெரியல சார். ஏன்னா பிரியங்கா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட கல்யாணத்துக்கு அமீர் பாவனி அவங்க போனாங்க. அமீர் பாவனி கல்யாணத்துக்கு வந்து பிரியங்கா அவங்க வந்தாங்க. இது வந்து இவங்க எல்லாருமே ஒன்னாவே அதே விஜய் டிவி செட்டில் ஒன்னாவே எல்லாருமே கூட நட்பாக பழகி எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அமீர் பாவனியோட அவங்களோட லைஃப் எப்படின்றதையும் அவங்க ஒரு பிக் பாஸ் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவங்க சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நீங்களே கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வட இந்தியா கலாச்சாரம் மெஹந்தி கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. பாவனுடைய முதல் கணவர் திலீப் குமார் இறந்துட்டார். இறந்த பிறகு அந்த அம்மா ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்கு. திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க 2 வருஷம் 3 வருஷம். ஆமாம், 2-3 வருஷம் வாழ்ந்து இப்போது திருமணம் உறுதி செய்யப்பட்டது. ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு. இல்லை பிரியங்கா வரட்டும். பிரியங்கா கூப்பிட்டு பிரியங்கா தாலி எடுத்து கொடுத்த பிறகு தான் பாவனியுடைய கழுத்தில் அமீர் கட்டுறார். அவங்க அமீர் குடும்பத்திலிருந்து யாரும் அழைக்கப்படவில்லை. அப்படி ஒரு வருத்தம் இருக்குது. தெருவில் நீங்கள் நாயை எடுத்து வழங்காத நன்றியோடு இருக்கும். அமீரை எடுத்து வளர்த்தி நன்றி இல்லாமல் போயிட்டார். அப்போது இது ஒரு வகையான அர்த்தமற்ற ஆடம்பரங்கிற விமர்சனம் தான் வருது. வசிக்கு 2ஆம் கல்யாணம், பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு 2ஆம் கல்யாணம். 2 பேருமே லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறாங்க. துபாயில் வீடு வாங்கியிருக்காங்க. பாவனி அமீருடைய திருமணம் சக திரைப்பட கலைஞர்கள் ஒரு கலாச்சார சீரழிவை விதைக்கிறார்கள். சார், பிரியங்கா இது வந்து ஒரு கல்யாண வாரமான்னு தெரியல சார். ஏன்னா பிரியங்கா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட கல்யாணத்துக்கு அமீர் பாவனி அவங்க போனாங்க. அமீர் பாவனி கல்யாணத்துக்கு வந்து பிரியங்கா அவங்க வந்தாங்க. ஸோ இது வந்து இவங்க எல்லாருமே ஒன்றாவே அதே விஜய் டிவி செட்டில் ஒன்றாவே எல்லாருமே கூட நட்பாக பழகி எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அமீர் பாவனியோட அவங்களோட லைஃப் எப்படின்றதையும் அவங்க ஒரு பிக் பாஸ் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவங்க சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நீங்களே கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை வட இந்தியா கலாச்சாரம் மெஹந்தி கலாச்சாரம். திருமணத்திற்கு முன்பு நடக்கிற ஒரு சடங்கு. மஞ்சள் நீரை தெளித்து அதை கொண்டாடுவார்கள். அப்போது இந்த கலாச்சாரம் இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இந்த மெஹந்தி கலாச்சாரம். பாவனி அமீர் 2 பேருடைய திருமணம். பாவனுடைய முதல் கணவர் திலீப் குமார் இறந்துட்டார். இறந்த பிறகு அந்த அம்மா ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்கு. அப்போ இறுக்கமாக இருந்த பொழுது பிக் பாஸ் 5 அதில் அமீர் அறிமுகமாயிருக்கார். அமீருடைய பூர்வீகம் ஊட்டி. அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தையை எடுத்து அமீரை வளர்த்தி நடன பயிற்சி கொடுத்து நடன இயக்குனராக மாற்றி அவர் இன்றைக்கி திரைப்படத்துறையில் பெரிய அளவில் நடனம் பேர் சொல்லக்கூடிய நபராக இருக்கார். அவருக்கும் பாவனிக்குமான அந்த பிக் பாஸ் தொடர்பு கெட் டுகெதர், அதாவது திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க 2 வருஷம் 3 வருஷம். ஆமாம், 2-3 வருஷம் வாழ்ந்து இப்போது திருமணம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த திருமணத்தில் பிரியங்கா தேஷ்பாண்டே, இலங்கை தமிழரான லண்டன் வாழ் தமிழரான வாசி இவங்க கலந்துக்கிறாங்க. ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு. இல்லை பிரியங்கா வரட்டும். பிரியங்கா கூப்பிட்டு பிரியங்கா தாலி எடுத்து கொடுத்த பிறகு தான் பாவனியுடைய கழுத்தில் அமீர் கட்டுறார். முஸ்லீம் இளைஞனாக இருந்தாலும் இந்து முறைப்படி அவர் தாலி கட்டுறார். இது
அவங்க குடும்பம் அமீர் குடும்பத்திலிருந்து யாரும் அழைக்கப்படவில்லை. அப்படி ஒரு வருத்தம் இருக்குது. அவங்க கூட ஏதோ ஒரு வீடியோ என்ன போடுறாங்கன்னா, தெருவில் நீங்கள் நாயை எடுத்து வழங்காத நன்றியோடு இருக்கும், அமீரை எடுத்து வளர்த்து நன்றி இல்லாமல் போயிட்டார். இப்படி அவருடைய குற்றச்சாட்டு. அவங்க அது அமீர் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டாம் திருமணம் யாருக்கு? பாவனிக்கு. இந்த பொண்ணு வேண்டாம். நம்ம சமூகத்தில், முஸ்லீம் சமூகத்தில் பெரிய தொழிலதிபர், பெரிய எஸ்டேட் ஓனர், இப்படி திருமணம் செய்து வைக்கிறோங்கிறாங்க. ஆனால் இவருக்கு முதல் திருமணம், பாவனிக்கு இரண்டாம் திருமணம். அப்போ அமீரை திருமணம் செய்து கொள்கிறார். இதுதான் அந்த குடும்பம் கலந்து கொள்ளாமல் போனதுக்கான காரணம். இப்போ இவர்களுடைய திருமணம் உற்றார் உறவினர் சொந்தமெல்லாம் யாரும் இல்லாமல் நண்பர்கள் புடைசூழ இந்த மெஹந்தி நிகழ்ச்சி நடந்திருக்கு. வட இந்தியாக்களில் தான் அந்த மெஹந்தி நிகழ்ச்சி பெரிய அளவில் பரபரப்பாக நடக்கும். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக கலாச்சார சீரழிவாக சென்னை வரை வந்துருச்சு. அது ஒட்டுமொத்தமான பிக்பாஸ் கலைஞர்கள் அத்தனை பேர் இதில் கலந்துக்கிறாங்க. கலந்து அந்த நிகழ்ச்சி களை கட்டுகிறது. ஆனாலுமே இப்போ என்ன விமர்சனம் வருதுன்னா, இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் என்பது வட இந்தியாக்களில் தான் ரொம்ப சார், இதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக தான் சார் இப்போ இங்கே பார்க்கப்படுது. அது இந்த அளவுக்கு வந்து இது மெஹந்தின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறதுக்கு என்ன சார் இருக்குது? இப்போ எல்லாரோட ஃபங்க்ஷன், எல்லாரோட வீட்லேயுமே வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனில் இப்போ ஃபேமிலியை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல சார். அதுவும் வந்து ஒரு கலாச்சாரம்ன்றது நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதுவும் ஒரு நல்ல விதமாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து மெஹந்தி போடுறது அப்படின்றதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக தானே சார் பார்க்கப்படுது? இல்லைம்மா, இந்த திருமணத்திற்கு முன்பு நடத்தக்கூடிய இந்த விழா என்பது, இந்த மஞ்சள் நீர் தெளிப்பது கோயில் திருவிழாக்களில், கோயில் திருவிழா முடிஞ்சு கடைசி நாளில் நீங்கள் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக மஞ்சள் நீர் தெளித்து விளையாடுவாங்க. இப்போ அங்கே அண்டாவில் தண்ணி ஊற்றுறான், பைப்பை வச்சு அடிக்கிறான், மஞ்சள் நீர். அதாவது ஒட்டுமொத்த அந்த நிகழ்ச்சி பூராமே தண்ணியிலேயே நடக்குது. அப்போது இது ஒரு வகையான அர்த்தமற்ற ஆடம்பரங்கிற விமர்சனம் தான் வருது. பாவனி அமீருடைய திருமணம் சக திரைப்பட கலைஞர்கள் ஒரு கலாச்சார சீரழிவை விதைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம். இந்த ஏன்னா இந்த திரைப்பட நடிகர்களை, சின்னத்திரை நடிகர்களை நிறைய இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருவேளை அவர்கள் இந்த லிவிங் டுகெதரை நியாயப்படுத்தி இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வச்சு இதே போல் யதார்த்தமாக்கினால் சீரழிவு கலாச்சாரம் தான் வரும். அப்புறம் நீங்கள் அதை 2 பேருக்கு ஒத்துக்கலைன்னு 2 பேரும் பிரிஞ்சிடுறது. இது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கலாச்சார சீரழிவை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதால் தான் இந்த பாவனி அமீருடைய திருமண நிகழ்ச்சி கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. விஜய் டிவியை சேர்ந்து அத்தனை பேர் கலந்துருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள், உறவுகளெல்லாம் யாரும் கலந்துக்கல. இதில் குறிப்பாக வசிக்கு 2ஆம் கல்யாணம், பிரியங்கா தேஜ்பாண்டேக்கு 2ஆம் கல்யாணம். 2 பேருமே லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறாங்க, துபாயில் வீடு வாங்கியிருக்காங்க. இப்படி எத்தனை ஜோடிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இதே போல தான் இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் இவர்களால் அறிமுகப்படுத்தப்படுகிறதோ. அறிமுகம் ஆனால் பல பேர் இதை பின்பற்ற ஆரம்பித்தால் இது ஒரு விபரீத முடிவுக்கு இட்டு செல்லும் என்பது தான் நீங்கள் திரைப்படம் தாண்டி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுடைய ஒரு அச்சமாக பார்க்கப்படுகிறது. ஃபைன் சார். ஸோ இதை பற்றி உண்மையாக ஏன்னா நீங்கள் இது ஆல்ரெடி கருத்து தெரிவிச்சதுனால தான் சார் உங்ககிட்ட அதை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.